இங்கே வந்திருக்க எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு வணக்கம். ஸோ உங்களுடைய டைம் ஒதுக்கி எங்களுக்காக வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்த்துருப்பீங்க, நம்ம மே 30 வந்து எங்களோட போஸ்டர் வந்து ரிலீஸ் ஆச்சு, ராம் அப்துல்லா ஆண்டனி. ஸோ இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். ஸோ ரொம்ப மாதிரி ப்ரௌடாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி பண்ணுறது. ஸோ இவனுங்களும் அதில் பண்ணியிருக்கானுங்க. இந்த படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நம்மளோட டேரக்டர் ஜெயவரனாக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி எங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எங்களுடைய அன்னை வேளாங்கண்ணி ப்ரொடியூசருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போஸ்டர் ரிலீஸ் பண்ண பேர் எங்களுக்கு நிறைய வரவேற்பு கிடச்சிது. பார்த்துட்ருக்க மக்கள் முதல்ல உங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். எங்களுடைய போஸ்டர் வந்து நம்மளுடைய மியூசிக் டைரக்டர் ஆக்டர் விஜய் ஆண்டனி சார் தான் வந்து லான்ச் பண்ணார். அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அவ்வளோ பெரிய ஆள் வந்து எங்களுக்கு அந்த ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தருணம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னும் இதை மேலே மேலே எடுத்துகிட்டு போக உங்கள் கையில் மட்டுமே இருக்குது. ஸோ மக்களாகி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து படம் நல்லா இருக்குது வந்து அதை நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும். ஆனால் எங்களுக்கு கதை மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த கதையை நம்பி தான் நாங்கள் இவ்வளோ தூரம் நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய ஸ்ட்ரகிளில் மீறி நிறைய போராட்டங்கள் மீறி நாங்கள் இந்த படத்தை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நிறைய கஷ்டப்பட்டது வந்து எங்களுடைய டேரக்டர் மட்டும்தான். ஸோ இவனுங்களை வந்து நாங்கள் மெயினாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. இல்லை சார், இது குழந்தைங்களோட படம், நாங்கள் அவங்கள வச்சு தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணி நிறைய போராட்டங்கள் மீறி இந்த படத்தை வந்து நாங்கள் வந்து இந்த தியேட்டருக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐயோ அப்படியே நான் இந்த படம் முடிச்சுட்டு நிறைய கேரக்டர் ரோல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படிலாம் கிடையாது. நான் ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கு ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் பண்ணியிருக்கோம். அண்ணன் சொன்ன மாதிரி லைட்டாக நான் கொஞ்சம் தனித்துவமாக காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. ஸோ ஆனால் இது முடிச்சுட்டும் நான் இப்போ நிறைய படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் பண்ணுவேன்னு கிடையாது பிரதர். நீங்கள் வேறு அந்த போஸ்டர் பார்த்தா தனுஷோடைய ஒரு இது மாதிரி இருக்கு, அதோட இது எடுத்துக்கிட்டீங்களா? அப்படின்னா ஆக்சுவலாக நான் அந்த பங்கு அந்த போஸ்டர் அது அப்படி வச்சுருக்கோம், உங்களுக்கு அப்படி தோணலாம். ஸோ நிறைய பேரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் இது முன்னாடி படத்துலையும் நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக நான் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கேன், ஜிம்முக்கெலாம் போயிட்டு அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆக்டர் கூட எனக்கு கொஞ்சமாச்சு சேர்க்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு எதுவுமே கிடையாது. பார்ட் நெக்ஸ்ட்டு தான் என்னோடய மூவியாக இருக்கும். அடுத்த சீனுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்டட் இருக்கும். எண்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கோம். அதுதான் சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏன் தம்பியை பாட விடலன்னு சொன்னீங்க, எல்லாம் அதை தாண்டினா இந்த படத்துக்கு யார் கேட்டாங்களோ அந்தளவுக்கு அப்பேலோ பாடியிருக்காரு ஒரு சாங்கு, சித்ரா மேடம் ஒரு சாங் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஃப்ரோஜி பண்ணியிருக்காரு. இது போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான சிங்கர்ஸ் தான் போட்டிருக்கோம். தம்பி இந்த பாட்டுக்கு அந்த வாய்ஸ் தேவைப்படாதனால தான், இல்லைன்னா தம்பி யூஸ் பண்ணிருப்போம். வேறு ஒன்றும் இல்லைங்க பிரதர். சஸ்பென்ஸ் சொல்லி எனக்கே இந்த போஸ்டர் வந்து லான்ச் ஆகிறப்போ தான் சென்ட் பண்ணாங்க. அவ்வளோ சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு ஒரு நிறைய விஷயத்த. நானே கேட்டிருப்பேன், ஆனால் போஸ்டர் ரெடி பண்ணிட்டீங்க எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு. தம்பி அதெல்லாம் கிடையாது, சஸ்பென்ஸ் தான், நாங்கள் ரிலீஸ் பண்ணுறப்போ நீங்கள் பார்த்துங்க அப்படி சொன்னவர் தான். ஸோ எங்களுக்கே நிறைய சஸ்பென்ஸாக வச்சுருக்காரு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் டேரக்டர் சார் பற்றி நிறைய சொல்லணும். என்னென்னா எனக்கு வந்து நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன கதை இது. ஸோ அப்போயே நாங்கள் பண்ண வேண்டியது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ். வாழ்க்கையில் ஒரு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எங்கள் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நிறைய ட்ராப் ஆகி தான் வந்து போச்சு. ஸோ அதையும் மீறி சார் நான் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ பிடிவாதமாக எப்படி சொல்கிறது, திறமை மேலே ஒரு கர்வத்தோடு இருப்பாங்கல்ல. ஸோ அந்த கர்வத்தோடு இந்த படத்தை வந்து இவர் கொண்டு வந்திருக்காரு. ஸோ அதில் எங்களை நம்பியிருக்காரு. ஸோ நான் அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கோமா எங்களுக்கு தெரியல, நீங்கள் படம் பார்க்கும்போது தான் வந்து தெரியும். ஸோ அது வரைக்கும் இவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த மேடையில் ஸோ ஆடியோ லான்ச் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயும் நாங்கள் நிறைய வந்து ரீகோட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி டிவி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.